வணக்கம், நான் உங்கள் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது பூண்டு மிளகாய் சாதம் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த பூண்டு மிளகாய் சாதம் இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், பூண்டு இது எல்லாத்தையும் ஒன்றா வறுத்து அதுக்கப்புறம் பொடி பண்ணி திருப்பி பூண்டு தாளிப்பு போட்டு ஒரு சூப்பரான ஸ்டைலில் பண்ணுறது தான் இந்த பூண்டு மிளகாய் சாதம். இதோட ரிப்பன் பக்கோடா. பூண்டு மிளகாய் சாதத்தோட இந்த ரிப்பன் பக்கோடா தொட்டு சாப்பிட்டோன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ரெண்டு ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தலாமா? பூண்டு மிளகாய் சாதத்துக்கு தேவையான பொருட்கள்: வேக வச்ச சாதம் 1 கப்பு, இடித்த பூண்டு 20 பல்லு, உரிச்ச பூண்டு 15 பல்லு, காய்ந்த மிளகாய் 25 நம்பர், கடலைப்பருப்பு 60 கிராம், உளுத்தம்பருப்பு 100 கிராம், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த பூண்டு மிளகாய் சாதம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இதுக்கு தேவையான பவுடர் மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதாவது நம்மக்கிட்ட இருக்க இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் வறுத்து அதுக்கப்புறம் பவுடர் அரைச்சி ரெசிபி பண்ணுறது தான் இந்த பூண்டு மிளகாய் சாதம். அதனால் இந்த மண்சட்டில் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன், உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் தாராளமாக போட்டிருப்பேன். அதே மாதிரி காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவும் இல்லை அதிகமாகவும் போட்டுக்கலாம். நான் 25 நம்பர் நான் சொன்ன குவான்டிட்டிக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் போட்ட பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுக்க ஆரம்பிச்சிருங்க. எப்பவுமே சொல்கிறது தான், இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எந்த அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நல்லா கிரன்ச்சியாக கிடைக்கும். அதாவது நல்லா முறுமுறுன்னு கிடைக்கும். இதுக்கு பிறகு அதே மண்சட்டில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த நல்லெண்ணெய் சூடான பிறகு இடித்து வச்சுருக்க இந்த பூண்டை இதில் போடுறோம். இந்த பூண்டு டேரெக்டாக கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் அதோட சேர்த்து நீங்கள் வறுத்தீங்கன்னா வறுக்காது. ஏன் கேட்டிங்கன்னா இது கொஞ்சம் ஈரப்பதம் உள்ள ஒரு காய் இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பூண்டை மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வதக்க ஆரம்பிக்கிறோம். இந்த பூண்டு வதக்கும் போது ஸ்லோ ஃப்ளேமில் வதக்கிக்கணும். அப்போ தான் நல்லா வெந்து வரும். அதே டைமில் நல்லா கிரன்ச்சியாக இருக்கும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு உங்களோட சட்டியிலே ஒரு சைடாக வைங்க. அப்போ என்ன வேணால் எண்ணெய் ஃபில்டர் ஆகும். அதுக்கு பிறகு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு நல்லா கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக வந்திருக்கும். சூடு ஆறின பிறகு இந்த மாதிரி தட்டில் போட்டுருங்க. சூடோடு அரைச்சிங்கன்னா நல்லா அரையாது. அதனால் சூடு ஆறதுக்காக இந்த தட்டில் போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் இருக்குல்ல, இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்ட பிறகு இந்த பூண்டு இதில் போட்டு நல்லா அரைக்க ஆரம்பிக்கிறோம். அரைக்கிற பக்குவம் என்ன கேட்டால் கரெக்டாக ஒரு 90% அரைச்சா மட்டும் போதும். ஃபைன் பவுடராக அரைக்க முடியாது. ஏன் கேட்டினா இதில் பூண்டு போட்டிருக்கோம். அந்த தோலோடு அரைக்கும் போது உங்களுக்கு ஃபைன் பவுடர் கிடைக்க வராது. அதனால தான் 90% அளவுக்கு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்களா, பூண்டு பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபிக்கு தேவையான பவுடர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா தாளிப்பு போட்டு இந்த பவுடர் எப்படி யூஸ் பண்ணுறது பார்க்கலாம். நம்ம பூண்டு வறுத்தம் பார்த்தீங்கன்னா அதே எண்ணெயில் நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் கடுகு போடுறோம். அந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வர டைமில் பூண்டு போடுறோம். உங்களை அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம் வச்சு இந்த பூண்டு லைட்டாக வதக்க ஆரம்பிங்க. அதுக்கு பிறகு தான் காஞ்ச மிளகாய் போடணும். அந்த பூண்டு நீங்கள் எடுத்த உடனே போடும்போது அந்த பூண்டோட ஸ்மோக் ஃப்ளேவர் வரும். அதனால தான் ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்த பிறகு தான் இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டிருக்கோம். இப்போ இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டிருக்கோம்ல, இது ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துருங்க. எந்த அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேம் வறுக்கிறீங்களோ நீங்கள் சாப்பிடும்போது அப்போ நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பும். சின்ன சின்ன விஷயம் தான், இதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணி பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பூண்டோட கலரும் ஓரளவுக்கு கலர் மாறி இருக்கு. இதுக்கு பிறகு பச்சை கருவேப்பிலை போட்டிருக்கேன். இந்த இடத்துல கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போடுறோம்.
இந்த மஞ்சத்தூள் போட்ட பிறகு எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ண உடனே வேக வச்ச சாதம், நீங்கள் வீட்டில் புழுங்கல் அரிசி அப்படி இல்லைனா பச்சை அரிசி இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெகுலராக வீட்டில் என்ன சாதம் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த சாதத்தை இதில் போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி, பெருங்காயம் பவுடர், உப்பு தேவையான அளவுக்கு, இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த தாளிப்புலேயே நல்லா மிக்ஸ் பண்ணோம். அதே டைமில் உங்களோட அடுப்போட ஃப்ளேம் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது வீட்டில் லெமன் ரைஸ் பண்ணுவில்ல அந்த மாதிரி பக்குவத்தில் நல்ல கலராக வந்திருக்கும், எல்லோ கலரில். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பவுடர் மசாலா. இந்த பவுடர் மசாலா மேலோட்டமாக 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் நீங்கள் போட்டலாம். போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு அருமையான பூண்டு மிளகாய் சாதம் ரெடி. இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த பூண்டு மிளகாய் சாதம் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்க மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதை தொடர்ந்து ஒரு சூப்பரான ரிப்பன் பக்கோடா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இப்போ ரிப்பன் பக்கோடாக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தலாமா? ரிப்பன் பக்கோடாக்கு தேவையான பொருட்கள்: கடலை மாவு 1/2 கிலோ, அரிசி மாவு 100 கிராம், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், ஓமம் பவுடர் சிறிதளவு, தண்ணி 150 ml, உப்பு தேவைக்கேற்ற, ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க ரிப்பன் பக்கோடாக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கடலை மாவு, அரிசி மாவு, மசாலா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு டோவும் ரெடி பண்ணுறோம். ரெடி பண்ணி முடித்த பிறகு ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். அதனால் ஒரு பவுலில் கடலை மாவு போடுங்க. நல்ல குவாலிட்டியான கடலை மாவு யூஸ் பண்ணுங்கள். என்னோடய சஜஷன், நீங்கள் கடலை பருப்பை வாங்கி மாவு மிஷினை அரைச்சி யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு பிறகு அரிசி மாவு போட்டிருக்கேன். அந்த அரிசி மாவு எதுக்காக யூஸ் பண்ணிட்டேன்னா அந்த கிறிஸ்மஸ் கொடுக்கும். இதுக்கு பிறகு மஞ்சத்தூள், காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். இந்த ஓமம் பவுடர் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். ஓமம் வந்து பவுடர் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். முழு ஓமம் போட்டிங்கன்னா நீங்கள் புளியும் போது, அதாவது ரிப்பன் பக்கோடா குழாயில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குழாயில் போட்டு புளியும் போது உடைய ஆரம்பிக்கும். அதனால தான் பவுடர் யூஸ் பண்ண சொல்கிறேன். இதுக்கு பிறகு தேவையான உப்பு போட்டு எண்ணெய் ஊற்றுறோம். இந்த எண்ணெய் எதுக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா, நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது சில பேருக்கு வந்து அப்படியே ஆயிலாக இருக்க சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்க தான் இந்த ஆயில் யூஸ் பண்ணுறோம் இந்த இடத்துல. இதுக்கு பிறகு கரெக்டாக ஒரு 150 ml தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. 150 ml தண்ணி சொல்லியிருக்கேன். வேணும்னா 10 ml கம்மி பண்ணிக்கலாம், அப்படி இல்லை 10 ml இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுதான் மெஷர்மெண்ட் கப்பு கரெக்டாக கொடுத்துருக்கேன். இந்த கப்போட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 10 ரூபா தான் இருக்கும். சூப்பர் மார்க்கெட் பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும், அப்படி இல்லைனா லோக்கல் மார்க்கெட்லையும் கிடைக்கும். இந்த மாவு லூஸாக இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா புளியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு எலசாக, அதாவது கொஞ்சம் லூஸாக மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கோம். இதுக்கு பிறகு இந்த மாதிரி முறுக்கெல்லாம் எல்லார் வீட்டிலும் இருக்குல்ல, அதில் ரிப்பன் பக்கோடா யூஸ் பண்ணுற அந்த பிளேடை போட்டிருக்கோம். அந்த பிளேட் நல்லா மெலிசாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, ஃப்ரை பண்ணி முடித்த பிறகு. இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணுறோம். நார்மலாக நிறைய பேர் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. ஆயிலுக்கு பதிலாக இன்னும் தண்ணி யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த டோ இதில் போடுறோம். இந்த டோ போடும்போது கரெக்டாக ஒரு 75% அளவுக்கு போட்டால் மட்டும் போதும். ஏன் கேட்டீங்கன்னா ஃபுல்லாக மாவு போட்டிங்கன்னா ப்ரெஸ் பண்ண முடியாது. இதுக்கு பிறகு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ண ஆரம்பிங்க. அழகாக இந்த மாதிரி ரிப்பன் பக்கோடா வர ஆரம்பிக்கும். இதுக்கு பிறகு எண்ணெயில் ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். சூடு இல்லாத எண்ணெயில் போட்டுன்னா கண்டிப்பாக ஃப்ரை பண்ணும்போது ஆயில் பிடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே டைமில் இந்த எண்ணெயை நல்லா சுற்றி விடுங்க, சூடான எண்ணெயை. எதுக்காக கேட்டிங்கன்னா புளியும் போது உங்களுக்கு கரெக்டான டெம்பரேச்சர் கிடைக்கும். இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாவை நல்லா புளிய ஆரம்பிக்கிறோம். புளிஞ்ச பிறகு கரெக்டாக ஒரு 30 to 40% அளவுக்கு வெந்து வர டைமில் திருப்பி போட்டு குக் பண்ண ஆரம்பிங்க.
இப்போ பார்த்தீங்களா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ரெடி ஆகிடுச்சு சொல்லி எப்படி செக் பண்ணுறது கேட்டிங்கன்னா, அந்த பபுள்ஸ் வந்து கம்மியாகும் ஃப்ரை பண்ணுற இடத்துல. நீங்கள் இந்த மாதிரி பபுள்ஸ் கம்மியான பிறகு எடுத்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரிப்பன் பக்கோடா ரெடி. இன்றைக்கி ஒரு அல்டிமேட்டான ஸ்டைலில் ரிப்பன் பக்கோடா, அதுவும் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி ஒரு ஈஸியான ஸ்டைலில் பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணுங்கள். இந்த ரிப்பன் பக்கோடா கொஞ்சம் சூடு ஆறின பிறகு கையில் நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டீங்கன்னா சூப்பர்.